வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா காவலர் தேர்வுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம கொஷின் அண்ட் ஆன்சர் தான் பார்த்துட்டு வரோம். அதில் பார்த்தீங்கன்னா வினாத்தாள் 1. இந்த வினாத்தாள் 1க்கு என்ன டாபிக் பார்த்துருக்காங்க, பன்முகத்தன்மையினை அறிவோம். நெக்ஸ்ட் சமத்துவம் பெறுதல். இந்த 2 டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த 2 டாப்பிக்கும் கிளாஸஸ் பார்த்துருக்கோம். நம்ம கிளாஸஸும் பார்த்துட்டு வரோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தேர்வும் பார்த்துட்டு வரோம். ஃபர்ஸ்ட் கொஷின், இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் யார்? ஆன்சர் பி, ஸ்மித். கொஷின் நம்பர் 2, தென்னாப்பிரிக்காவில் இருந்த இனவெறிக்கு முடிவு கட்டியவர் யார்? ஆன்சர் பி, நெல்சன் மண்டேலா. கொஷின் நம்பர் 3, கீழ்கண்டவர்களுள் யார் பாபா சாஹேப் என்று அழைக்கப்படுகிறார்? பாபா சாஹேப் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பி, அம்பேத்கர். கொஷின் நம்பர் 4, எந்த ஆண்டு டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் பாரத ரத்னா விருது பெற்றார்? ஆன்சர் சி, 1990. கொஷின் நம்பர் 5, எந்த ஆண்டில் தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் பி, 2004. கொஷின் நம்பர் 6, பொறுத்துக. தமிழ், பொங்கல், மலையாளம், ஓணம், இந்தி, ஹோலி. ஆன்சர் டி, 3, 1, 2. கொஷின் நம்பர் 7, 2001ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் உள்ள முக்கிய மொழிகளின் எண்ணிக்கை யாது? ஆன்சர் ஏ, 122 மொழிகள். கொஷின் நம்பர் 8, கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. இந்தியா ஏறத்தாழ 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக விளங்குகிறது. சரி. செகண்ட் ஒன் பாருங்க. நிலம் வழியாகவும் கடல் வழியாகவும் பல்வேறு இன மக்கள் இந்தியாவிற்குள் இடம்பெயர்ந்தன. இதுவும் சரிதான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, 1 மற்றும் 2 சரிதான். கொஷின் நம்பர் 9, இந்தியா துணைக்கண்டம் என்று அழைக்கப்பட காரணம் யாவை? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. மலைகள் அமைந்திருப்பதால். சரி. கடல்கள் அமைந்திருப்பதால். இதுவும் சரி. சமவெளிகள் அமைந்திருப்பதால். இதுவும் சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, அனைத்தும். கொஷின் நம்பர் 10, 2016ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதத்தில் முதலிடத்தில் உள்ள மாவட்டம் எது? ஆன்சர் ஏ, கன்னியாகுமரி. கொஷின் நம்பர் 11, 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதம் குறைவாக உள்ள மாவட்டம் எது? ஆன்சர் பி, தருமபுரி. அதிகம்னா கன்னியாகுமரி, குறைவு பார்த்தீங்கன்னா தருமபுரி. கொஷின் நம்பர் 12, 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் பாலின விகிதத்தில் முதலிடத்தில் உள்ள மாவட்டம் எது? ஆன்சர் சி, நீலகிரி. கொஷின் நம்பர் 13, 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் மிக குறைவான பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி. ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 14, அதிக மழை பெறும் பகுதியான மவுண்ட் சீரம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஏ, மேகாலயா. கொஷின் நம்பர் 15, ராஜஸ்தானின் எந்த பகுதி குறைவான மழை பெறும் பகுதியாக உள்ளது? ஆன்சர் சி, ஜெய்சால்மர். கொஷின் நம்பர் 16, ஒரு சமூகத்தின் அடிப்படை அலகு எது? ஆன்சர் டி, குடும்பம். கொஷின் நம்பர் 17, குடும்பம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஏ, 2 வகைப்படும். கொஷின் நம்பர் 18, கீழ்கண்டவற்றுள் இந்தியாவில் கொண்டாடப்படும் விழாக்கள் யாவை? ஃபர்ஸ்ட் ஒன், மிலாது நபி. சரி. செகண்டு, குருநானக் ஜெயந்தி. இதுவும் சரி. நெக்ஸ்ட், ரக்ஷாபந்தன். இதுவும் சரி.
லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புத்த பூர்ணிமா, இதுவும் சரிதான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி அனைத்தும். கொஷின் நம்பர் 19, இந்தியாவில் உள்ள மொழி குடும்பங்களின் எண்ணிக்கை யாது? ஆன்சர் சி 4. கொஷின் நம்பர் 20, கீழ்கண்டவற்றுள் இந்தியாவில் அதிக மக்களால் பேசப்படும் மொழி எது? ஆன்சர் பி இந்தி. கொஷின் நம்பர் 21, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை? ஆன்சர் சி 22. கொஷின் நம்பர் 22, இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டுச் சான்றுகளில் எத்தனை சதவீதம் தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? எவ்வளவு சதவீதம் பார்த்தீங்கன்னா 60%. ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 23, கீழ்கண்டவற்றுள் இந்தியாவில் பின்பற்றப்படும் இசை வடிவங்கள் யாவை? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, லாவண்யா இசை சரி, காஜல் இசை இதுவும் சரி, நாட்டுப்புற இசை இதுவும் சரி, கர்நாடகா இசை இதுவும் சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி அனைத்தும் சரியானது. கொஷின் நம்பர் 24, பொறுத்துக. அசாம் சத்ரியா, கர்நாடகா யாக்ஷிகானம், வட இந்தியா கதக், ஆந்திர பிரதேசம் குச்சிப்புடி. ஆன்சர் சி 2, 1, 4, 3. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 25, தவறாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடு. இதில் எது வந்து தவறுன்னு கேட்குறாங்க. இதில் தவறானது வந்து பார்த்தீங்கன்னா குஜராத், தும்ஹல் இதுதான் வந்து தவறானது. மற்ற ரெண்டுமே வந்து சரியானது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ 1 மட்டும் தவறு. கொஷின் நம்பர் 26, பாரபட்சம் என்ற வார்த்தை எதை குறிக்கிறது? ஆன்சர் ஏ முன்முடிவு. பாரபட்சம்னா முன்முடிவு. கொஷின் நம்பர் 27, பின்வருவனவற்றுள் பாரபட்சம் உருவதற்கான காரணங்கள் யாவை? சமூகமயமாக்கல் சரி, பொருளாதார பயன்கள் சரி, சர்வதிகார ஆளுமை இதுவும் சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி அனைத்தும். கொஷின் நம்பர் 28, இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று குறிப்பிடுகிறது? ஆர்டிகல் 14. ஆன்சர் பி சட்டப்பிரிவு 14. கொஷின் நம்பர் 29, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? ஆன்சர் சி 1997. கொஷின் நம்பர் 30, திரு மாரியப்பன் தங்கவேலு அவர்கள் கீழ்கண்ட எந்த விளையாட்டு பிரிவில் தங்க பதக்கம் வென்றுள்ளார்? ஆன்சர் ஏ உயரம் தாண்டுதல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கேள்வி வந்து ஒரு 3 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் இந்த 2 லெசன்ல இருந்தும். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நண்பர்கள் வந்து சரியாக சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்ப்போம். உங்களுக்கான கொஷினில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் யார்? நெக்ஸ்ட்டு, விஸ்வநாத ஆனந்த் எந்த ஆண்டு இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆனார்? நெக்ஸ்ட்டு, நாட்டில் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதுவான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது முதலில் பெற்ற வீரர் யார்? இந்த 3 கொஷினுக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நண்பர்கள் சரியாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்ப்போம். இந்த 3 கொஷினுக்குமே வந்து நெக்ஸ்ட் வீடியோ இருக்குல்ல, நெக்ஸ்ட் வீடியோனா கிளாஸஸ் இல்லை, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 2 வினாத்தாள் 2 வந்து பார்க்கக்குள்ள வந்து இந்த ஃபஸ்ட்டு 3 கொஷினுக்கு வந்து ஆன்சர் சொல்லிவிட்டு வினாத்தாள் 2 வந்து பார்ப்போம். வினாத்தாள் 2க்கு வந்து நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 2 லெசன் நம்ம கிளாஸஸில் வந்து 3rd லெசன் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோ பதில் வந்து 4th லெசன் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். இந்த 3rd லெசனையும் 4th லெசனையும் வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸஸ்க்கு வந்து நெக்ஸ்ட்டு தேர்வுக்கு வந்து படிச்சுட்டு வந்துடுங்க. நீங்கள் வந்து நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணால் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணலாம், நம்ம டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க.